நான் ஒரு செய்தியை ஆயத்தப்படுத்துவதற்கு ஒரு 3-4 மணி நேரங்கள் செலவிட்டேன். செய்தியை ஆயத்தப்படுத்தி முடித்து விட்டேன். ஆனால் நேற்று 10 மணி வரையில் அந்த செய்தி கர்த்தரால் கொடுக்கப்பட்ட செய்தியா என்று கேட்டபோது அதை பற்றின தெளிவான நடத்துதல் இல்லை. அதனால் அந்த செய்தியை மாற்றிவிட்டு கர்த்தரிடத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு தலைப்பு வசனத்தையும் காண்பித்து அதோட குறிப்பு வசனங்களையும் ஆண்டவர் எனக்கு தந்தார். இப்பொழுது இருக்கிற கால சூழ்நிலையில் அவர் தந்ததில் அவருக்கு மிகப்பெரிய நோக்கம் உண்டு என்று அறிந்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தி முதலாவது எனக்கு விசுவாசிகளாக மாற்றப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும், புதிதாக கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களுக்காகவும், அதாவது பச்சைமலை ஸ்டேட்டில் சாந்தா சௌகரியுடைய பிள்ளை இந்த லாக்டவுன் காலத்தில் கர்த்தரை அறிய வேண்டும் என்று அவ்வளோ உற்சாகமாய் ஃபோனில் தொடர்பு கொண்டது இன்றைக்கு வந்திருக்கிறது. அதனால் யாருக்குமாக இந்த செய்தி பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். அது என்ன செய்தி? ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் 1053வது பக்கத்தில், அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன், தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். இது யாரை பற்றி சொன்ன காரியம் என்று மேலே உள்ள வசனங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தால் இஸ்ரவேலரை பற்றி சொல்லுகிறார், எப்பிராயிமை பற்றி சொல்லுகிறார். அந்த எப்பிராயிம் இஸ்ரவேலர் என்னென்ன பாவம் செய்தார்கள் என்பதை நீங்கள் வீட்டில் போய் மறக்காமல் படிச்சு பாருங்கள். ஏனென்றால் எல்லா வசனத்தையும் வாசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, அதை முழுசுமாக விளக்கம் பண்ணுறதுக்கு நேரமும் போதாது. அதனால் அவர்கள் மிக மோசமான பாவம் செய்த பொழுது ஒட்டுமொத்தமாக அவர்களை நேசித்த ஆண்டவர் கர்த்தர் இந்த செய்தியை மாத்திரம் அவர்களுக்கு சொல்லாமல் போனால் சுத்தமாக கெட்டே போயிருப்பார். அப்போ இவர்கள் கெட்டு போகாமல் இருக்கிறதற்கு ஆண்டவர் சரியான சமயத்தில் சரியான செய்தியை சொன்னார். அந்த ஜனங்கள் மனமாற்றம் அடைந்தார்களா இல்லை என்று எனக்கு தெரியாதுங்க. ஆனால் இந்த செய்தியை நீங்கள் கேட்கும்போது இது கர்த்தருடைய செய்தி தான், பேசுகிற ஊழியக்காரனும் கர்த்தருடைய ஊழியக்காரன் தான் என்று உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இந்த வசனத்தின் மூலமாக இந்த லாக்டவுன் முடிந்த மாதிரி இருக்குது, இன்னும் முழுசுமாக முடியலை. அந்த முழுசுமாக முடிகிற காலத்துக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையை பரிசோதனை பண்ணி சரி பண்ணி கொள்ளக்கூடிய அருமையான செய்தி தான் இது என்று நான் நம்புகிறேன். அவர்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் என் ஸ்தானத்துக்கு நான் போய் விடுவேன்றார். அது வரைக்கும் அங்கே இருந்திருக்கிறார். இப்போ என்ன சொல்றாருன்னா, நீங்கள் யாரும் குற்றத்தை உணர்ந்தது மாதிரி தெரியல, குற்றத்தை உணர்ந்தா தான் என்ன தேடி இருப்பீங்களே, ஆனால் நீங்கள் குற்றத்தை உணராதனால என்ன தேடாமல் இருக்கீங்க. அப்போ நீங்கள் குற்றத்தை உணரணும், என்ன தேட வேண்டும் என்று சொன்னால் நான் உங்களை விட்டு போய்த்தாகணும். போகாமல் நீங்கள் குற்றத்தை உணர மாட்டீங்க, என்ன தேட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அவருடைய ஸ்தானம் எது? பரலோகம். அங்கேயே போயிட்டார். இப்போ எப்பிராயிம் தான், இஸ்ரவேலர் தான். இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க தான், கர்த்தரை ஏற்றுக்கொண்டவங்க தான், எகிப்திலிருந்து மீட்கப்பட்டவங்க தான். ஆண்டவர் போய்விடுவேன்னு சொன்னால் போகாமல் இருப்பாருங்க நினைக்கிறீங்களா?
9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை இதே ஓசியா 9:12 பார்த்தீங்கன்னா, நான் அவர்களை விட்டு போகையில் அவர்களுக்கு ஐயோ. ஐயோன்ற வார்த்தை தான் வார்த்தைகளுடைய முடிவு. ஐயோன்னு சொன்னால் அவங்களை ஆசீர்வதிக்க உலகத்தில் யாருமே கிடையாது. நான் அவர்களை விட்டு போகையில் அவர்களுக்கு ஐயோ. தனிப்பட்டவருக்கு ஐயோ, குடும்பத்தினருக்கு ஐயோ, சபையினருக்கு ஐயோ. அதுதான் அந்த சத்தியத்தினுடைய உண்மை. ஆனால் ஒரு ஆறுதலான விஷயம் என்னவென்றால், நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு விஷயம் என்னவென்றால், அவர் சொல்லுகிறார், தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள் இதே நபர்கள். அப்படி ஆபத்தில் அவர்கள் கருத்தாய் தேடும்போது, போன நான் திரும்பி வருவேன். அந்த சத்தியம் அதில் அடங்கி இருக்கிறது. ஒப்புக்கு சப்பா தேடுன ஆண்டவர் தேடி திரும்ப வருவாரா? ஒரு காலத்தில் திரும்பி வர மாட்டார். போனவர் தான். ஆனால் அவர் திரும்பி வருவார். அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்துக்கு எப்படி தலைப்பு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, தேடாதவர்கள் தேடுவார்கள். யாரு? தேடாதவர்கள் தேடுவார்கள். இது என்ன புது அனுபவமா இவர்களுக்கு? இந்த தேடாதவர்கள் தேடுவார்கள் என்று சொல்வது புது அனுபவமா? இல்லைங்க, இது புது அனுபவம் அல்ல. ஏற்கனவே இவங்க தேடித்தான் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து இவங்கிட்ட வந்தார். அப்பொழுதெல்லாம் இவங்க குற்றத்தை பற்றி சரியான உணர்வுள்ளவங்களா இருந்தாங்க. ஆனால் இப்போ உலக ஜனங்களைப் போல குற்றத்தை உணராதவங்களா இருந்தபோது அவர் போயிட்டார். அப்ப திரும்பி வர விரும்புகிறார். என்ன நல்ல தெய்வம்! அப்ப திரும்பி வர அவர் விரும்பினால், நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் கருத்தாய் தேட வேண்டும். சாதாரணமாக தேடக்கூடாது. குற்றத்தை உணர்ந்து கருத்தாய் என்னை தேடுவார்கள். சும்மா தேடிடுவோமா? பாவிகளும் சும்மா தேட மாட்டாங்க. பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்களே, அவங்களும் சும்மா தேட மாட்டாங்க. ஏன்னா நான் 1967 கர்த்தருடைய சபை நடத்துகிறேங்க. எனக்கு விசுவாசிகளை பற்றியும் தெரியும், உலக மக்களை பற்றியும் தெரியும். அதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் அங்கே இருக்குது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை தேடுவார்கள். ஆபத்து வரவில்லை என்றால் தேடவே மாட்டாங்க. தேடாம செத்தே போயிடுவாங்க. பாவின் ஜாபம், பரிசுத்தவானின் ஜாபம். அதுதான் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டுகிறது. நீ பாவியை எச்சரி, துன்மார்க்கனை எச்சரி, அதோடு நீதிமான எச்சரி. அவன் தன் நீதியை நம்பி அக்கிரமம் செய்தால் பாவத்தில் சாவான். பாவியும் அக்கிரமம் செய்து பாவத்தில் செத்தால் அவனும் போனான். அதனால உனக்கு 2 பெரிய உத்தரவாதம் இருக்கிறது. நீ அந்த உத்தரவாதத்தை நிறைவேற்று என்று ஆண்டவர் சொல்றார். ஆகவே தேடாதவர்கள் தேடுவார்கள். அதுதான் இந்த செய்தியினுடைய தலைப்பு. குற்றத்தை பற்றிய உணர்வு உங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால் நீங்க ஆவிக்குரியவளா மாற வேணும். ஆவிக்குரியவளா நீங்க மாறவில்லை என்றால் ஒருபோதும் உங்களுடைய குற்றத்தை பற்றி உணர மாட்டீங்க. அந்த குற்றத்தை செய்து கொண்டு அதற்கு நியாயம் சொல்லிட்டு இருப்பீங்க. பரிசுத்தவான்கள் மத்தியிலையும் பாவிகள் மத்தியிலையும் உங்க அந்த நியாயம் சொல்லுதல் ஈடுபடாது. ஆண்டு போனவர் திரும்பிய வரமாட்டார். ஜாக்கிரதை. அதனால குற்றத்தை பற்றி உணர்வடைய நீங்கள் ஆவிக்குரிய மனுஷராய் மாற வேண்டும். எப்பிராயுமே, இஸ்ரவேலரே, நீங்க ஆவிக்குரியவங்களா மாறுங்க. இதுல 3 குறிப்புகள் உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். அந்த 3 குறிப்புகளில் விசுவாசிகள் மத்தியில் நம்மை விட உயர்ந்தவர்கள், இங்க இருக்கிற நாம் இருக்கிறோம் பார்த்தீங்களா, நம்மை விட உயர்ந்தவர்கள் யாரும் இந்த நபரோட நானே ஒப்பிட முடியாது. நான் இத்தனை வருஷம் ஊழியத்திற்கு நானே ஒப்பிட மாட்டேன், நீங்களும் ஒப்பிட முடியாது என்பது என்னுடைய நம்பிக்கை. அவர்களுக்கு குற்றத்தை பற்றின எவ்வளவு உணர்வு இருந்திருக்கிறது.
பல வருஷ விசுவாசிகளாய் ஜனசமுதாயத்தில் அறியப்பட்டவர்களாய் இருந்தவர்கள் குற்றத்தை பற்றின உணர்வுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் குற்றத்தை பற்றி உணர்வடைய வேண்டும் என்றால் நீங்கள் ஆவிக்குரியவர்களாக மாற வேண்டும். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானிக்கிறான், அவன் வேறொருவனாலும் நிதானிக்கப்படான் என்று எழுதப்பட்டிருக்கு. 3 பேர் யார்? முதலாவது 69ஆம் சங்கீதம். 69ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், தேவனே நீர் என் புத்தியினத்தை அறிந்திருக்கிறீர், என் குற்றங்கள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. 711வது பக்கம் 69ஆம் சங்கீதம் 5வது வசனம், தேவனே நீர் என் புத்தியினத்தை அறிந்திருக்கிறீர், என் குற்றங்கள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. இது யார் சொன்னது? தாவீது ராஜா சொல்லுகிறார். அதாவது என் புத்தியினத்தை அறிந்திருக்கிறேன், நான் புத்தியினா போயிட்டேன் அப்படின்னு சொல்லி குற்ற உணர்வடைந்து அவர் அறிக்கை செய்கிறார். அவரை பற்றி பைபிளில் நீங்கள் பார்த்தால் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் முதல் ராஜாவான சவுலே ஒத்துக்கொள்ளுகிற காரியம் என்ன தெரியுமா? இவன் மகா புத்திமானாய் நடக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதாக அங்கே எழுதப்பட்டிருக்கு. மகா புத்திமான். அப்படி இருக்க என்னுடைய புத்தியினத்தை நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்றாரு. பிரசங்கின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 9ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்கள் பார்த்தால், ஞானத்திலும் கணத்திலும் பெயர் பெற்ற மனுஷனை சொற்ப மதியினம் அவனை கெட்டு நாரி போக பண்ணும். தைலக்காரனுடைய தைலத்தில் செத்தை விழுந்தா என்ன ஏற்படுமோ அந்த நிலைமை ஏற்படும். கணம் பொருந்திய மனுஷன், கணத்திலும் ஞானத்திலும் பேர் பெற்றவன சொற்ப மதியினம். பார்த்தீங்களா? அதனால தான் அவர் அறிக்கையிடுறார், நான் புத்தியினமாக செய்தேன். அவர் செய்த 2 புத்தியினம் என்ன தெரியுமா? ஒரு புத்தியினம் தன்னுடைய வயதுக்கு வந்த மகளை, ஒரே மகளை தன்னுடைய இன்னொரு மனைவியினுடைய மகன் வீட்டுக்கு அனுப்பு என்று சொல்லும் பொழுது, அவனும் வயதுக்கு வந்தவன், இவளும் வயதுக்கு வந்தவ, அப்படி அனுப்பியிருக்கலாமா? இன்னொன்று, ராஜகுமார்த்திகளுக்கு அவங்களுக்கு பணிவிடை செய்கிற தாதிமார்கள் இருப்பார்கள், 2 தாதிமார்களை சேர்த்து அனுப்பியிருக்க வேண்டியதுதானே? மகா புத்தீனமாக செய்த காரியம். அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை சீரழிந்து போனது. பலவந்தமாக இவளை கெடுத்து நாசம் பண்ணிட்டான். அதை கேட்டபோது மகா கோபமாக இருந்தார் தாவீது ராஜா. என்ன பிரயோஜனம்? புத்தீனமாக செய்ததுக்கு மகா கோபமாக தான் எரியணும், வேற வழியில். அப்புறம் எண்ணிக்கை, ஜனத்தொகை எண்ணிக்கையிடுகிற காரியத்தில் யோவாபு தடுத்து பார்த்தார். ஆண்டவர் நம்முடைய மக்களை 1000 பெருக பண்ணுவார், நீர் ஏன் இப்படி ஜனத்தொகையை எடுக்க சொல்லுகிறீர்? அவனுக்கு அது மகா அருவருப்பாக இருந்தது. நான் ராஜா சொன்னபடி செய், நீ சேனாபதி தானே. அவன் எண்ணி முழுசுமா முடிக்கலன்னு தான் பைபிள் எழுதியிருக்குது. அப்போ தாவீதுடைய வாஞ்சி நிறைவேறல. ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? தண்டிக்க ஆரம்பித்த போது 70,000 இராணுவ வீரர்களை இறந்தார்கள். தேவதூதன் பட்டயத்தை கொடுத்து எருசலேமை அழிக்க பார்த்தான். தாவீதுடைய பட்டயத்துக்கு உலகம் நடுங்கினது. பரலோகத்துக்கு அந்த தூதனுடைய பட்டயத்துக்கு தாவீது அடிக்கிறார். மகாபத்தியமாக செய்து விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள், உங்களை பற்றி எண்ண வேண்டிய அளவுக்கு எண்ணுங்க, அதுக்கு மிஞ்சி எண்ணாதீங்க.
அப்புறம் உங்களுடைய பிள்ளைகளை சரியாக நடத்துங்க. அந்த பிள்ளை எங்கே போகிறா, எங்கே வர்றா, எங்கே இருக்கிறா, பையன் எங்கே போகிறான், எங்கே வர்றான், எங்கே இருக்கிறான், கவனமாக இருங்க தகப்பன்மார். ரெண்டாவது அவர் என்ன சொல்லுகிறார்? என் குற்றங்கள் உமக்கு மறைவாக இருக்கவில்லை. அதே தாவீது தான் 19ஆம் சங்கீதம் 12ஆம் 13ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? அடுத்தவங்க பிழையெல்லாம் தெரியும், பெருசா தெரியும். உன் கண்ணில் உத்தரவு இருக்குது, அடுத்தவன் கண்ணில் இருக்கிற துரும்பு எடுத்து போகணும் வழி பார்க்குறேன் மூடனே அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அவர் தன்னைத்தான் சொல்றாரு, என் பிள்ளைகளை நான் உணர்வேன்னா மறைவான குற்றங்களுக்கு நீங்களாக்கும். அது அவருக்கும் மறைவா இருக்குது, மற்ற எல்லாருக்குமே மறைவா இருக்குது. துணிகரமான பாவங்கள் அது எல்லாருக்கும் தெரிஞ்சு போகும், ஆளை ஒட்டாதிரும். அப்படி நீ செய்வீர் என்றால் பெரும் பாதகத்துக்கு நான் விலகி இருப்பேன். என் குற்றங்களை நான் உணரலை, மறைவான பாவங்களை பற்றி சிந்தனைற்று இருக்கிறேன், துணிகரமாக செய்யத்தான் செய்வேன் சபையில் இருந்து கொண்டே அப்படின்னு செய்தா இதை விட பெரும் பாதகத்துக்கு ஆண்டவங்களை தள்ளி போடுவார். அவிசுவாசிலும் கெட்ட பெண்ணா கெட்ட பையனா நீங்க மாறிடுவீங்க. அதனால அவர் என்ன சொல்லுகிறார்? அதாவது என் குற்றங்கள் உமக்கு மறைவா இருக்கவில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு அர்த்தம், நான் ஒரு குற்றவாளி, குற்றம் செய்த குற்றவாளி. அவர் சொல்றாரு, நான் குற்றம் செய்த ஒரு குற்றவாளி. எப்பொழுதாவது நீங்க எப்படி சொல்லியிருக்கிறீங்களா? நான் குற்றம் செய்த ஒரு குற்றவாளி. குற்றவாளிக்கு என்ன உண்டு? குற்றவாளிக்கு தண்டனை உண்டு. அது செய்த குற்றத்துக்கு அளவாக தண்டனை கிடைக்கும். அது அரசியல் அப்படித்தான், நம்முடைய வேத போதனையில் அப்படித்தான். ஆனால் அருமை ரட்சகராகிய இயேசு பிலாத்துவால் விசாரிக்கப்படும் பொழுது, இந்த மனுஷனிடத்துல ஒரு குற்றத்தையும் காணேன், குற்றமில்லாதவர்கள் குற்றவாளியாக நமக்காக சிலுவை மரத்தில் கொடிய விதமான பாடுகளை சகித்தார். விளக்குதா? அப்ப நீங்க குற்றம் செய்யும் பொழுது, சொல்லப்போனால் நீங்கள் புத்தியீனமாய் நடக்கும் பொழுது, உங்கள் ஆண்டவர், உங்களை நேசித்தவர் பாதிக்கப்படுகிறார், அவருடைய நாமும் தூஷிக்கப்படுகிறது. அதனால நீங்க உங்களை பாவங்களை உணருங்க, மறைவான குற்றத்தை வெளிரங்கமாக்குங்க. நான் அப்படி செஞ்சுட்டே சொல்லுங்க, துணிகரமான பாவத்துக்கு மன்னிப்பு கிடைக்காம போயிடும். தியோடர் வில்லியம்ஸ் பாவத்தில் விழுந்து போன பிற்பாடு நோட்டீஸ் பிரிண்ட் பண்ணி கூட்டத்துக்கு ஒருவர்களுக்கு சப்ளை செய்தார். ஒரு பெண்ணுக்கு பின்னால் போயிட்டேன், ஏற்கனவே நான் எனக்கு திருமணமாகி உலகமெல்லாம் அறியப்பட்ட நான் ஒரு பெண்ணு வசீரிக்கப்பட்டு பின்னால் போயிட்டேன். ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்ததோடு நிக்கல அவரு. அப்ப பாத்தீங்களா, பெரிய தேவனுடைய மனுஷர்கள் தான். ஊசி திருடினாலும் திருட்டுத்தான், ஒரு வீட்டை ஓட்ட போட்டு உள்ள புகுந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போனாலும் திருட்டுத்தான். சின்ன பாவம் தேவனுடைய சமூகத்தில் பாவம் தான், பெரிய பாவம் பாவம் தான். நான் சொல்றேன், விசுவாசிகளுக்கும் பாவத்துக்கு என்ன சம்பந்தம்? ஏன் புத்தி நம்ம செய்யணும்? ஏன் குற்றவாளியா இருக்கணும்? தண்டனைக்குரிய குற்றவாளியா இருக்கணும். அதனால ரொம்ப அருமையா சொல்லுகிறார், தேவனே நீர் என் புத்தியினத்தை அறிந்திருக்கிறீர். இந்த புத்தியினத்தை யாருக்குமே சபையாருக்கு தெரியக்கூடாது. நான் செய்த குற்றங்கள் சபையாருக்கு யாருக்குமே தெரியக்கூடாது அப்படி சொன்னாரா? அப்படிதான் எழுதி வச்சு உலகமே படிக்கிறாங்களே. சில தேவனுடைய பிள்ளைகள் சபைக்கு வந்தா என்னமோ தேவ தூதர்களை போல உட்கார்ந்து இருக்கிற சில குடும்பங்களும் சில தனிப்பட்டவரும். உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை ஆண்டுக்கு தெரியாதா? என்ன குள்ளுமாலத்தனம் பண்றீங்க, என்ன கேடித்தனம் பண்றீங்க, என்ன பித்தலாட்டம் பண்றீங்க? பொருள் விஷயத்துல, பண விஷயத்துல, நண்பருடைய பழக்க வழக்கங்கள் விஷயத்துல
ஆபத்து அறிக்கிட்ட தப்பிச்சிங்க, யாரா இருந்தாலும் சொல்றேன். அதனால் அவர் என்ன சொல்றார்? தேவனே, நீர் என் புத்தியினை தேர்ந்திருக்கிறீர், என் குற்றங்கள் உமக்கு மறைவா இருக்கவில்லை. இவர் ஏற்கனவே பாவியா இருந்த போது இதைத்தான் செய்தார். மறுபடியும் பாவியை போல அறிக்கை எடுக்கிறார். ஆண்டவர் அவரை விட்டு போயிட்டார். பத்சேபாள் விஷயத்துல பாவம் செய்த போது ஆண்டவர் அவரோட இருந்தார். இல்லைங்க, அவரோட இல்லைங்க. 1 வருஷம் ஆண்டவர் அவரோடு இல்லை. சிக்கிலாக்கில் போய் குடியிருந்தாரு, ஆண்டவர் அவரோடு இருந்தாரா? இல்லை. பைபிள் படி பார்த்தீங்கன்னா அப்போ எப்போதுமே ஆண்டவர் என் கூட இருக்கிறான்னு சொல்லி பிசாசு உங்களை வஞ்சிக்கிறான்னா நீங்கள் வஞ்சிட்டு கெட்டு நாசம் அப்போ பார்க்குறீங்களா? பெரியவங்களே, சின்னவங்களே, வாலிப பிள்ளைங்களே. அதனால குற்றத்தை பற்றிய உணர்வடைய ஆவிக்குரிய மனுஷலாய் மாற வேண்டும். இது முதல். 2வது, தேடாதவர்கள் தேடுவார்கள். சரியான குற்றத்தை பற்றி உணர்வடைந்த ஆவிக்குரிய மனுஷன் யார் தெரியுமா? 73ஆம் சங்கீதம், சங்கீதம் 73 715வது பக்கம் 22வது வசனம். நான் காரியம் அறியாத மூடனானே, உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன் அப்படின்றார். இது யாருங்க? ஆசாப் என்று அந்த சங்கீதத்தில் எழுதியிருக்குது. அடைப்புக்குள்ள பாருங்க, ஆசாப் ஒரு சங்கீதக்காரன், சங்கீத வித்வான். அவருடைய பிள்ளைகளும் கூட சங்கீத வித்வான்களை அந்த சேனையில் இருந்தார் என்று பைபிள் சொல்லுது. சாதாரணப்பட்ட ஆள் அல்ல. அவர் என்ன சொல்லுகிறார்? காரியம் அறியாத மூடன் நானேன் அப்படின்றார். நான் மூடன், புத்தி இல்லாதவே. எப்பதாவது நீங்க அப்படி சொல்லியிருக்கீங்களா விசுவாசிகளே? நான் மூடன். இவருடைய மூடத்தனத்தை ஒப்புக்கொள்றதுக்கு இது காரணமா இருந்திருக்குமா? நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்க்கும்போது, நீதிமொழிகள் 21:20 வேண்டிய திரவியமும் எண்ணெயும் நீதிமானுடைய வாசத்தலத்தில் உண்டு, துன்மார்க்கனும் அதை செலவழித்து போடுகிறான் அப்படின்னு சொல்லி. துன்மார்க்கனண்டா மூடனும் துன்மார்க்கனும் ஒரே ரேங்கில் உள்ள ஆளுகிற. பண விஷயங்களே இல்லை, நீங்க எப்படி செலவு பண்றீங்க? உங்களுடைய குடும்பத்தின் செலவு என்ன? நீங்க சபைக்கு செய்கிற செலவு என்ன? இன்னொன்று, நீங்க ஒரு பொருள் வாங்கும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டீங்களா? சின்ன பொருளை பெரிய பொருளை வாங்கும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டீங்க. இதுக்கெல்லாம் போய் ஆண்டவர்கிட்ட கேட்கணுமா? அப்படி சொல்றீங்களா? அப்ப நீங்க மூடனத்தான் போவீங்க, முட்டாளத்தான் போவீங்க. ஆவக்கூர் சொல்றபடி பார்த்தா. அப்புறம் என்ன பார்க்கிறோம்? பிரசங்கின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, பிரசங்கி 10:14 மூடன் மிகுதியாய் பேசுகிறான். கொஞ்சம் பேசுனா பேச மாட்டான் இந்த மூடன். வாய்ச்சாளகன் நீதிமானாய் விளங்குவானோ என்று யோபுவின் புஸ்தகத்தில் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. சொற்கள் மிகுதியினால பாவம் இல்லாமல் போகாது. தன் வாயை விரிவாய் திறக்கிறவன் கலக்கம் அடைவான். தேவன் வானத்தில் இருக்கிறாய், நீ பூமியில் இருக்கிறாய். உன் வார்த்தை சுருக்கமாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது, தேவனுடைய ஆலயம் என்று சொல்வது நம்முடைய சரீரம், இந்த ஆலயம், அப்படியெல்லாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் பதில் ஒரு வார்த்தை சொல்லாதே, துணிகரமாக பேசாதே. உன் வார்த்தையினால தேவன் கோபம் கொண்டு உன்னுடைய கைகளின் கிரியை அழிப்பானே அப்படி சொல்லி அதை உபசார வைசலத்தை பற்றி எல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்காய். அப்போ இவன் என்ன சொல்கிறான்? நான் மூடன் என்று சொல்லும் பொழுது, நான் பெரிய முட்டாள். மூடன் என்றால் பெரிய முட்டாள். எதற்கும் உதவாதவன். முட்டாளை கொண்டு போய் ஒரு கடையில் வைக்கலாமா? முட்டாளை கொண்டு போய் ஒரு வீட்டில் வைக்கலாமா? முட்டாளை கொண்டு போய் ஒரு அரசியல் வைக்கலாமா? முட்டாளி இனத்துக்கு ஆவன் ஒன்றுக்கு ஆகாத அளவுதான் இந்த முட்டாளன்னு சொல்றது.
அதில் இவர் என்ன சொல்றார்? நான் மூடனானேன், முட்டாளானேன் என்று சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றார்? காரியம் அறியாத, அப்படிதான் எழுதியிருக்குது, நான் காரியம் அறியாத மூடனானேன் அப்படின்றாரு. அறிய வேண்டிய காரியங்களை நான் முழுசும் அறிய எந்த பிரயாசம் எடுக்கல. காரியம் எனக்கு விளங்கல, காரியம் அறியாத மூடன். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, எரேமியா 4:22 ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அறிவில்லாதவர்கள். அப்ப அறிஞ்சிருந்தா இவங்க நன்மை தான் செய்வாங்க. இவங்க அறியாதனால, காரியத்தை அறியாதனால அவங்க பொல்லாப்பு தான் செய்வாங்க. இப்படி எல்லாரும் இப்படி பொல்லாப்பு செய்யலாமா? எல்லாரும் இப்படி நன்மை செய்யாம இருக்கலாமா அப்படின்னு கேட்டா, காரியத்தை காரியமாக அறியாத மக்கள் அப்படித்தான் செய்வாங்க. மிகப்பெரிய மாற்றம் அடைந்தார் பவுல் அப்போஸ்தலன். நீங்களும் நானும் செய்ய முடியாத காரியத்தை, செய்யாத காரியத்தை அவர் செய்தார். தர்சு பட்டணத்தில் தான் கீர்த்தி பெற்ற கமலியல் பாத்திருந்து படித்த பெரிய படிப்பாளி, 10 கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரர். வாலிபர்கள் அவரை விட அந்த நாட்களில் வேதத்தை தேறினவங்க யாரும் கிடையாது. ஆண்டவர் தரிசனமான பொழுது கீழே விழுந்து எழுந்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். ஆனால் ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? ரோமர் 7ஆம் அதிகாரத்தில், விசுவாசி ஆன பிற்பாடு நான் விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். பாவிதானே அப்படி சொல்லிட்டு இருப்பான். இவர் தான் பாவத்திலிருந்து விடுதலை அடைஞ்சிட்டார்ல சிலுவையின் மரணத்தினால. நிர்பந்தமான மனுஷன் யார் என்ன இந்த மரணத்திலிருந்து விடுதலையாக்குவார்? அப்ப அவர் ஆவிக்குரிய மனுஷன் அல்ல, ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், அவ்வளவுதான். ஆனால் ஆவிக்குரியவராய் மாறினார். 8ஆம் அதிகாரத்தில் வருகிறது, கிறிஸ்து இயேசுவினால் ஆவியின் பிரமாணம் பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்றே. ஒட்டுமொத்த சபை கெட்டு கெட்டு நாசமா போனாங்க. பொருந்து சபை அப்படித்தான் சொல்லணும். அஞ்ஞானிகளுக்குள்ள கூட சொல்லப்படாத பாவத்தை வச்சிருக்கிறவனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஒட்டுமொத்த சபையார, அவனை பிடிச்சி வெளியே தள்ளாம. பவுல் ஒரு கடிதம் தான் எழுதினார், நொறுக்கி போனாங்க. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் மிகப்பெரிய எழுப்புதல் இந்த சபையில் ஏற்பட்டது என்று நான் பிரசங்கம் கூட பண்ணியிருக்கிறேன். அப்போ காரியம் அறியாத மூடனான் என்ன சொல்றாரு? உங்களுக்கு என்ன தெரியும்? விசுவாசியா மாறிட்டீங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? தெரிஞ்சா பாவம் செய்ய மாட்டீங்களே, ஊர் சுத்த மாட்டீங்களே, வேலையை செய்யாம சோம்பேறிகளா இருக்க மாட்டீங்களே, பேச்சுல உண்மையா இருப்பீங்கல்ல, செயல்ல உண்மையா இருப்பீங்கல்ல, கர்த்தருடைய சபைக்காக உயிரை கொடுத்து செயல்படுவீங்கல்ல. வர வேண்டியது உட்கார வேண்டியது எந்திரிச்சு போக வேண்டியது, இதுக்கு தான் உங்களை சபையில சேர்த்தது. ஆண்டவருடைய நோக்கம் அதுவா? அதனால அவர் என்ன சொல்றார்? நான் காரியம் அறியாத மூடன் நானேன் அப்படின்னு சொல்றார். அதை ஒத்துக்கொண்டீங்கன்னா காரியங்களுக்கு விளங்கும். ஆண்டவர் உங்களுடைய மூடத்தனத்திலிருந்து உங்களை விளக்கி காப்பார். காரியம் அறியாத மூடன் நானேன். அதோட ஒரு நிக்கலையே, உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன் அப்படின்றாரு. நான் ஒரு மிருகம் அப்படின்றார். நான் ஒரு விசுவாசிங்க, நான் ராஜரீக ஆசாரியன், நான் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாபதி, நான் ஜாமக்காரன், நான் காவல்காரன். அதெல்லாம் பைபிளில் சொல்லப்பட்ட சத்தியத்துடைய ஒரு பக்கத்தில் உண்மை. அதை யாரும் மாற்ற முடியாது, நீங்களும் மாற்ற முடியாது, நானும் மாற்ற முடியாது. ஆனால் சத்தியத்துடைய இன்னொரு பக்கத்தை திரும்பி பாருங்க. என்னாச்சு இந்த காரியம்? உமக்கு முன்பாக, தேவனுக்கு முன்னால உங்களை நிறுத்தினா உங்க காரியம் கந்தலாய் போகும். ஆனா நீங்க என்ன யாரோட ஒப்பிடுறீங்க? ஊழியக்காரனோட ஒப்பிடுறீங்க, வேறொரு விசுவாசியோட ஒப்பிடுறீங்க. நீங்க அதை விட்டுருங்க. ஒருத்தனோட ஒப்பிடுறது,
ஊழியக்காரனை ஒப்பிடுறதை விட்டுருங்க. உங்களுக்காக பரலோகத்தை விட்டு பூலோகத்தில் வந்து ஈனப்பாடுகளை சிலுவையில் சகித்து உங்களை பயங்கரமான பாவசாபத்திலிருந்து விடுவித்தாரே, அவருக்கு முன்னால் உங்களை நிறுத்துங்க. அப்ப என்ன நடக்கு? அப்பத்தான் சொல்லுவார் தாவீது சொல்றதை போல, என் புத்தியினத்தை அறிந்திருக்கிறீர், என் குற்றங்கள் உமக்கு மறைவாக இருக்கவில்லை. நான் காரியம் அறியாத மூடன் நானே, எனக்கு ஆயுசு பத்தலையே அப்படின்னு சொல்லி முறையிட வேண்டும். உமக்கு முன்பாக மிருகம் போட்டிருந்தேன். நான் ஒரு மிருகம் என்று சொல்றது நம்முடைய இயற்கை சுபாவத்துக்கு ஒத்து வராதுங்க. நீங்க என்னை பத்தி என்ன நினைச்சீங்க? நான் இல்லாம குடும்பம் நடக்குமா? நான் இல்லாம சபை நடக்குமா? நான் இல்லாம எங்களுடைய உறவினர்கள் காரியங்களாக செய்யறது. நான் பெரிய ஆளுங்க. அப்படி யார் சொன்னது நீங்க பெரிய ஆளுன்னு? நீங்க ஒண்ணுக்கு ஓயம் இல்லாதான். அப்படித்தான் நான் ஒரே வார்த்தை சொல்ல. நீங்க சொல்றத யாரும் கேட்கணும்னு அவசியம் கூட கிடையாது. ஏன்? நீங்க தான் மிருகமா இருக்கிறீங்களே, மிருகத்தை சொல்ல கேட்க முடியுமா? அதனால அந்த மாதிரி உங்களை தாழ்த்துவீர்கள் என்று சொன்னால் நீங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க, சபைக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க, சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. உமக்கு முன்பாக மிருகம் போட்டிருந்தேன். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பேதுரு சொல்லுகிறார், அதாவது பேசாத மிருகம் பேசி தீர்க்கதரிசியுடைய மதிகேட்டை தடுத்தது, பிள்ளையாமுடைய மதிகேட்டை தடுத்தது. பேசாத மிருகம். மிருகம் பேசுமா? மிருகம் பேசாதுங்க. பாம்பு பேசுமா? பேசாதுங்க. ஆண்டு சொன்னா பாம்பு பேசும், ஆண்டு சொன்னா மிருகம் பேசும். கழுது பேசல. கணக்கு போட்டு சொல்றேன், எத்தனை 3 தடவை என்ன அடிச்ச, நான் எப்படிதான் உனக்கு துரோகம் படி இருக்கேனா? மனசு வார்த்தை பேசுது. ஆனால் உமக்கு முன்பாக மிருகம் கொடுத்து சொல்லும் போது இவர் ஏதோ காரணத்தினால பேசாத பேசாத மடையன் ஆயிட்டார். பேசாத மடந்தைன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். பேசா மடந்தை. ஒரு காலத்தில் பேசினார், ஒரு காலத்தில் ஊழியம் செய்தார். ஆனால் இப்போ ஊழியம் செய்ய மாட்டார், அட்டுவஞ்சம் பண்ணிட்டு இருப்பார். காயத்தை பேச மாட்டார். மற்றதெல்லாம் போய் உலக காரியங்களை போயிட்டா தண்ணி குடிக்காம பேசுவார். ஆவிக்கிரிய காரியங்களை பேசினா வாயை மூடிட்டு பேசாமல் இருப்பார். அதுக்கு என்ன காரணம்? எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தையும் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் பார்த்தால், எரேமியா 4:19, எரேமியா 20:9 நீங்க பார்த்தா, எரேமியா நான் கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்துவேன், அவருக்கு ஊழியம் செய்வேன் அப்படி சொல்லி ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். அவரை பிரஸ்தாபப்படுத்தினார். அவரை ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைத்த போது, தாயின் கற்பத்தில் உருவாவதுக்கு முந்தைய அறிந்தேன், உனக்கு தாயின் கற்பத்திற்கு போது தீர்க்கதரிசியை கட்டளையிட்டேன்னு சொல்றார். எல்லாரும் உன்னோடத்துல போராடுவாங்க, உன்னை மேற்கொள்ள மாட்டாங்க, நான் உன்னோடய இருக்கிறேன்னு சொல்லி ஊழியத்தில் எல்லா நம்பிக்கையும் நிச்சயம் கொடுத்து ஊழியத்துக்கு அனுப்புகிறார். ஆனா ஊழியம் செய்த காலத்துல வந்த காரியத்தை பார்த்தா, இந்த பக்கம் குத்துறாங்க, அந்த பக்கம் குத்துறாங்க, முதுகுல குத்துறாங்க, நெத்திக்கு நேரம் பேசுறாங்க. நீ ஜெபம் பண்ணிட்டு சொல்ற வார்த்தையை நாங்கள் நம்ப மாட்டோம், நீ பொய் சொல்ற. அப்புறம் நாங்க எங்க மனைவி எங்க பிள்ளைங்க வெறுகு கொடுப்பாங்க, புருஷன் அனுமதி கொடுப்பார், மனைவி மாறு எது பணியாரம் சொல்லுவாங்க, எதுக்கு பாகாலுக்கு பணியாரம் சொல்லுவாங்க. அப்படி ஒட்டுமொத்தமா எரேமியாவுக்கு முன்னால அப்படி திமிரா பேசுறாங்க. ஊழியக்காரன கொஞ்சமும் மதிக்காம. இவன் மனுஷன் தாங்க, இவன் என்ன பண்ணுவேன்? மனுஷன் ரொம்பவே சோர்ந்து போயிட்டார். நான் இனி ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்தவே மாட்டேன், பேசவே மாட்டேன். அப்ப நான் சொல்றேன், ஒரு ஊழியக்காரன் பேசவில்லை என்றார், இந்த வசனத்தின்படி சொல்லாவிட்டால் விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. அதாவது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பார்களா என்கிறார்கள். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லாவிட்டால் இந்த நீங்காது மிகப்பெரிய உத்தரவாதத்தோட அந்த தீர்க்க தரிசி ஆண்டவர் வச்சிருக்கிறார். இவங்களால் அவர் ரொம்பவே மனமடிச்சு போய் பேசவே மாட்டேன்னு சொன்னார். அது அவருடைய இதயத்துக்குள்ள தீ பிடிச்சி எரியுது மாதிரியான பிற்பாடு
அப்புறம் ஆண்டவரத்தில் ஜெபிச்சு பாவத்தை அறிக்கிட்டு இந்த ஜனங்கள் குணப்பட்டாலும் சரி குணப்படாமல் போனாலும் சரி சாகுற வரைக்கும் நான் ஆண்டவர் ஊழியத்தை செஞ்சுட்டே சாகுறேன் அப்படி தீர்மானத்துக்குள்ள வந்தார். இந்த மிருகம் போல நீங்க மாறிட்டீங்கன்னா நீங்க மிருகமா இல்லையான்றது நான் தெளிவு சொல்றேன். நீங்க ஆண்டவரை பற்றி பேசுறீங்களா, ஊழியம் செய்யறீங்களா, பாயிருங்களா, உங்களுக்கு எத்தனையோ விதமான எத்தனைகள் இருக்குங்களா, ஒரு நாளைக்கு ஒருத்தரிடத்துல சூசியம் சொன்னீங்களா, பாவியான என்ன ரட்சித்தார், சிலுவையில் மறித்த மரணத்தினால உங்களுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிக்க முடியும் சொன்னீங்களா? இந்த வாலிப பசங்களுக்கு பிள்ளைகள் இதுகளுக்கு ஞானஸ்நானம் வேணுமா? எதுக்கு? கல்யாணத்துக்கா? போய் ஆண்டவர் இப்படி பேசுனீங்களா? உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து என்ன நடக்க போகுது எதிர்காலத்தில்? ஒன்றும் நடக்காது. அதனால நான் பேசாத மிருகம் போல இருந்தேன்னு சொல்றாரு. யோபின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் யோபு 39:16 தீக்குருவியை பற்றி சொல்லப்படுது. தீக்குருவி அது முட்டையிட்டு கொண்டு போய் மணலில் தோண்டி மூடி வச்சுட்டு அது போயிடுது. ஆனால் வருகிறவர்கள் மிதிச்சு உடச்சி மிருகங்களோ மனுஷரும் மிதிச்சு உடச்சி போடுவாங்க என்ற அந்த எண்ணமும் இல்லை. சரி, அது நானே அடகாத்து குஞ்சு பொறிச்சு நான் அதை பாதுகாப்பேன்ற நிலைமையில் வந்து கடின குணம் உள்ளதாக மாறியது. அது மிருகத்தினுடைய குணம். ஏன் அந்த அப்படிப்பட்ட நிலைமை இருக்கும்போது பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? தேவன் அதற்கு புத்தியை கொடாமல் ஞானத்தை விலக்கி வைத்தார். இந்த தீக்குருவிக்கு போய் புத்தியை கொடுத்து என்ன பிரயோஜனம்? இந்த தீக்குருவிக்கு போய் ஞானத்தை கொடுத்து என்ன பிரயோஜனம்? அதனால அதற்கு புத்தியை கொடாமல் ஞானத்தை விலக்கி வைத்தார். அப்ப நீங்க பேசாம இருந்தீங்கன்னா அப்ப இந்த என்ன சொல்றது மிருகத்தை போலவோ இந்த தீக்குருவி போல நீங்க மாறலாம் நீங்க நினைக்கிறீங்களா? அதான் உங்க நிலைமையா? ஆனால் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டது தெரியுமா? அவரே தேவனுடைய குமாரனாகி அவரே நமக்கு தேவனால ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஞானமானார். இன்றைக்கு சில சமயத்தில் விசுவாசிகள் கூடிட்டா ஊருக்கு கதை, உலக கதை, அரசியல் கதை. பானையில் இருந்தால் தானே அவப்பில் வரும். நீங்க ஆண்டவர் அறியவே நிலைமையில இருந்தால் ஆண்டவரை பற்றி தவிர வேற எதையும் பேசாம விட்டுருவீங்க. இன்றைக்கு நம்மை போல சத்தியம் அறியாதவர்கள் எவ்வளவு ஊழியம் செய்யறாங்க தெரியுமா? எவ்வளவு ஊழியம் செய்யறாங்க தெரியுமா? ஆனால் நீங்க சத்தியம் படிச்சுட்டீங்க. குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுறீங்க, சபைக்குள்ள வந்துட்டு பாட்டு பாடி பிரசங்கத்தை கேட்டு போயிட்டு இருக்கீங்களா? அதனால இவர் என்ன சொல்றார்? நான் காரியம் அறியாத மூடன் நானே, மூக்கு முன்பாக மிருகம் போட்டிருந்தேன். அவர் தேடாதவர் தேட ஆரம்பிச்சார். என்ன நடந்தது? மூடமான நிலைமை ஆண்டவர் மாத்திட்டார். காரியத்தை அறியக்கூடிய கிருபை அளித்தார். மிருகமாக இருக்கிற அவனை மனுஷனாக மாத்திட்டார். அதான உண்மை. அதனால யாருமே நீங்க குற்றத்தை பற்றி உணர்கிறது உங்க உயர்க்க சுபாத்துக்கு ஒத்து வராது, அறிக்கையிடவும் மாட்டீங்க. ஆனா நீங்க ஒத்துக்கொள்றது நல்லது, அறிக்கையிடுறது நல்லது. பரிசுத்தவங்க உங்களை அற்பமா எண்ண மாட்டாங்க. உலகத்துல யாரும் உங்களை அற்பமா எண்ண மாட்டாங்க. உங்களை ஆண்டவரே உங்களை கனப்படுத்துறாரு. உங்க பாவத்தை மன்னிச்சு பாவம் செய்யாதவனை போல என்றாரு. ஆனா நீங்க அதை அறிக்கையிடுறது நல்லது தானே. சரி, 3வது ஒரு நபரை பற்றி பார்க்கலாம். அதாவது தேடாதவர்கள் தேடுவார்கள். நாம் செய்த பாவங்களை குற்றத்தை அறிக்கிறதுக்கு ஆவிக்குரிய மனுஷலாய் மாறினால்தான் நம்ம அதை செய்வோம், இல்லைன்னா செய்ய மாட்டோம். அதுதான உண்மை. நீதிமொழிகள் 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 யாருடைய செல்லு சத்தம் போடுது? நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 789வது பக்கம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் மனுஷர் எல்லாரிலும் நான் மூடன், மனுஷருக்கு ஏற்ற புத்தி எனக்கு இல்லை, நான் ஞானத்தை கற்கவும் இல்லை, பரிசுத்தரின் அறிவை அறிந்து கொள்ளவும் இல்லை. இது யார் சொல்றதுன்னு கேட்டா ஆகூர் சொல்லுகிறார். அவரு ஈத்தியலுக்கு வசனித்து சொல்றார். ஊகாலுக்கும் அவர் சொல்ற உபதேசம் போகுது. அப்ப இவர் ஒரு உபதேசி என்று சொல்ல வேண்டியது.
உபதேசம் பண்ணுறவன உபதேசம் தான் சொல்லுவாங்க. ஆனால் அவருடைய அறிக்கையை பார்த்தீங்களா? மனுஷர் எல்லாரிலும் நான் மூடன் அப்படின்றாரு. மனுஷர் எல்லாரிலும் மூடன் அப்படின்னா எல்லா மனுஷனும் நான் மூடன் என்று சொன்னா நான் 1ஆம் நம்பர் மூடன். பிற்பாடுதான் அடுத்த மூடனுடைய லிஸ்ட் வரும். 1ஆம் நம்பர் மூடன். இன்னொரு வகையில் சொல்ல போனால் நிர்மூடன். நிர்மூடன் சொன்னா கொஞ்சம் மூளை இல்லாதவன் தான் நிர்மூடன் என்று சொல்றேன். நான் மூடன் என்று சொல்லும் பொழுது அதுக்கு நான் இப்படி விளக்கம் சொல்றேன். என்னன்னா, ஒன்று சொல்லு புத்தி கிடையாது அல்லது சுய புத்தி கிடையாது. மற்றவங்க சொல்றதையும் கேட்கறதும் இல்லை, இவங்களாக நினைச்சு ஒரு நல்ல காரியத்தை செய்யறதும் கிடையாது. அதான் சொல்லு புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லை. அப்படிப்பட்ட ஆட்கள் தான் தங்களை மூடன் என்று அறிக்கையிடுவாங்க. மற்றவங்க சொல்றது நீங்க கேட்டீங்களா? எப்போதாவது எனக்கு யார் சொல்றதும் கேட்க வேண்டாங்க. நான் சொல்றது வேண்டாம், எங்க குடும்பம் முழுசும் கேட்கணும். நான் சொல்றது வேண்டாம், எங்க சபை முழுசும் கேட்கணும். எனக்கு நான் யார் சொல்ற கேட்க மாட்டேன். அப்படியா? நீங்க தான் மற்ற எல்லாரும் சொல்றத கேட்கணும். முதல் நபர் யாருன்னா நீங்க தான் மற்ற எல்லாரும் சொல்றத கேட்கக்கூடிய ஒரு சரியான நபர். நான் மனுஷர் எல்லாரிலும் மூடன் என்று சொல்றாரு. அதோடு நான் பார்க்கிற காரியம், நான் மனுஷர் எல்லாரிலும் மூடன், மனுஷருக்கேற்ற புத்தி இல்லைன்னு சொல்றாரு. ஒரு மனுஷன் என்றால் அவனுக்கு புத்தி இருக்கணும். அந்த புத்தி இல்லவன் தான் மனுஷன். புத்தி இல்லாதவன் எப்படி மனுஷன் என்று சொல்றது? அதனால மனுஷருக்கேற்ற புத்தி எனக்கு இல்லை என்றால் நான் மனுஷன் அல்ல. அத வேற யாரும் சொல்றதில்லை, நானே சொல்றேன். நான் மனுஷன் அல்ல. அப்படி மனுஷனா இருந்தா எனக்கு புத்தி இருந்திருக்கணும் இல்ல? மனுஷனுக்கு ஏற்ற புத்தி எனக்கு இல்லை. நம்முடைய ஆண்டவர் சொன்னதை பார்த்தீங்களா? தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டது பூலோகத்தில் வந்தபோது நிஜமா அப்படித்தான் அவர் இருந்தார். சங்கீதம் 22:6 பார்க்கிறோம். சங்கீதம் 22:6 நானும் ஒரு புழு, மனுஷன் அல்ல. நானும் ஒரு புழு, மனுஷன் அல்ல என்று ஆண்டவர் சொல்றாரு. அவரே தன்னை மனுஷன் அல்ல, ஒரு புழு என்று அறிக்கை செய்கிறார். ஆனா நீங்க நான் மனுஷன், நான் விசுவாசி, நான் ஆவிக்கிறேன் அப்படி சொல்றீங்க. அப்படின்னா நீங்க கிரியில காமிங்க. அது இல்லாம இருந்து கொண்டு நான் மனுஷன் சொன்ன எப்படி? நான் மனுஷன் அல்ல, நான் புழு. ஆண்டவரை சரியான நிலைமையில் அறிந்தவர்கள் சாகிற வரைக்கும் இந்த உணர்வுடையவங்களா இருப்பாங்க, இந்த அறிக்கையுடையவர்களா இருப்பாங்க. நான் மனுஷன் புழு அப்படின்னு சொல்லுவாங்க. புழு என்றால் புழு இப்படி ஊந்துட்டு வருது. புழு மதிக்காதீங்க மதிக்காதீங்க யாராவது சொல்லுவாங்களா? காலை மதிச்சு ஒரு மிதிப்பாங்க. புழு மிதிக்காத இன்னும் ஒரு பிரயோஜனம் மற்றது, அதை புழு மிதிச்சு போடுங்க அப்படின்னு புழுவை யாரும் மிதிக்கலாம். அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, நான் மிதிபட வேண்டியவன். தாவீது சொல்றார், நீதிமான் என் தலையை கொட்டினால் அது என்னுடைய தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், நான் அதை அள்ள தட்டுவதில்லை. தாவீதை எவனாவது கொட்ட முடியுமா? தேவனுடைய தூதனை போல் இருக்கிறவர். இஸ்ரவேலில 10,000 பேருக்கு சரி யுத்த சமர்த்தன். ஆனா சொல்றாரு, ஒருவன் என் தலையை கொட்டின, யாரு? விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் தலையை கொட்டினால் அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்குன்னு சொல்ற. என்னை யாருக்கு கொட்டுறது? ஊழியக்காரனா என்ன விஷயத்தில் தலையிடப்படாது. அப்படியா? தலையிட மாட்டோம். தலையிடுகிற ஆண்டவர் இருக்கிறார். நீங்க எதை கட்டி அறிக்கை செய்த தப்பு, நீங்க அப்படித்தான் சொல்லணும். யாரு மிதிக்கலாம்? நான் மிதிபட வேண்டியவன். இன்னொன்று, நான் மனுஷன் அல்ல அப்படின்னு சொல்லும்போது அவர் புழுவாக நினைச்சாரு. நான் எந்த அந்தஸ்து, மற்றும் புழுவுக்கு என்ன அந்தஸ்து, புழுவுக்கு என்ன மதிப்பு கொடுக்கலாம் சபையில் சொல்லுங்க? இன்றைக்கு பதவி சண்டைகள் சபைகள் இல்லையா? நான் மூப்பரா இருப்பேன், இருந்துட்டேன்னா மூப்பரை விட்டு கீழே இறங்க மாட்டேன். நம்ம சபைகள் அப்படி நிலைமை இருக்குதுங்க.
ஆனால் இந்த புழு என்று தங்களை தாழ்த்துகிற மக்கள், நான் அந்தஸ்துக்குரியவன், இதை யாரும் விதிக்கலாம், நான் ஒரு மனுஷன் புழு அப்படின்னு சொல்ற நிலைமை அவருக்கு வந்திருக்கிறது. அப்புறம் ஒரு காரியம் சொல்றாரு, எனது நான், அதாவது மனுஷர் எல்லாரையும் நான் மூடன், மனுஷருக்கேற்ற புத்தி எனக்கு இல்லை, நான் ஞானத்தை கற்கவும் இல்லை. ஞானத்தை கற்றிருக்கணும் இல்லை. இந்த ஆகூர் இவ்வளவு நீதிமொழி, இந்த அந்த 30ஆம் அதிகாரம் முழுசும் அவர் தானே எழுதினாரு. நான் இப்படிப்பட்ட ஒரு 30ஆம் அதிகாரத்தை வசனம் முழுசும் எனக்கு எழுத தெரியுமா? அந்த திறமை எனக்கு இருக்கா? இல்லை இல்லை. அப்படி இருந்தவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஞானத்தை கற்கவும் இல்லை, பரிசுத்தரின் அறிவை அறிந்து கொள்ளவும் இல்லை. கற்கவும் இல்லை, அறிந்து கொள்ளவும் இல்லை என்றாரு. கற்கிறது என்று சொல்லுகிறது, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் விசுவாசிகளாக மாறும் பொழுதே சொல்றார். சாகிற வரைக்கும் கற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். பரிசுத்தருடைய அறிவை அறிகிறது தான் வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அப்படி சொல்ற. உலகத்துல கர்த்தர் இயேசு அறிகிற அறிவின் மேன்மையோடு எதையும் ஒப்பிட முடியுமா? அதற்கு எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன், எண்ணிக்கொண்டிருக்கிறேன், குப்பையும் என்று விட்டேன். விசுவாசிகளா இருக்கிறவங்க ஆரம்பத்தில் தர்த்தம் பிடிச்சவங்களா இருக்கிறாங்க. கொஞ்சம் எல்லாம் வாழ்வு வந்த பிற்பாடு 4 பேரை போல நன்றா இருக்க வேண்டும். நான் இந்த விஷயத்தை இதுவரைக்கும் ஆற்றி நான் சொன்னதில்லை, முதல் முறையாக சொல்றேன். என்னுடைய 50க்கு மேற்பட்ட வருஷத்தில் எனக்கு தேவனுடைய பிள்ளைகள் கொடுத்த பணம், தேவனுடைய பிள்ளைகள் கொடுத்த பொருள் எல்லாம் வச்சிருந்தா வீடு முழுசும் பணம் இருந்திருக்கும், பொருள் இருந்திருக்கும். பேங்க்ல நிறைய பணம் இருந்திருக்கும். என் பிள்ளைகளுக்கு சர்வசாதாரண நான் உதவி செய்திருப்பேன். என்னுடைய வீடு, எத்தனையோ வீடுகள் நான் மாறி இருக்கிறேன். நீங்களாம் அப்படிப்பட்ட வீடு மாறி இருக்க மாட்டீங்க. இன்றைக்கு வரைக்கும் எனக்கென்று சொந்தமாக ஒரு சேர் வாங்கலைங்க. சேர், உட்கார்ற சேர் வாங்கலை. பணம் இல்லை என்றாலும் உங்களுக்கு நான் சேர் வாங்கி தருவேன். அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு பணம் தந்திருக்கிறார். ஏன் அதை வாங்கலை? சபையில் இத்தனை சேர் கொண்டு 4 சேரை போட்டால் யாராவது என்ன நீங்கள் சபையிலிருந்து எடுத்துகிட்டு போயிட்டீங்க ஊழிக்கிற நேரம் யாராவது சொல்லுவாங்களா? நான் இந்த சபைக்காக என் ஆஸ்தி முழுசும் செலவு பண்ணவே, அதில் உட்கார்ந்து இருந்துச்சா போதும். புதுப்பொருள் வாங்கின அவசியம் கூட கிடையாது. அது வாங்கணும், இது வாங்கணும், சாப்பிடணும். சுவர்ந்தத்தை சித்திர எழுத முடியும். நாம சரி இருந்தத்தை ஆண்டுக்கா வாழும். நல்லா சாப்பிடுங்க, மற்றவங்களும் நல்லா சாப்பிட்றதுக்கு உதவி செய்யுங்க. ஆனால் அந்த வீண் ஆடம்பர பொருள்கள் எதுக்கு சொல்லுங்க? இந்த அணிகலன்கள் எதற்கு? சிலர் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் இழந்து என்ன சொல்லுது, அதாவது தங்க நகை இல்லாமல் தங்கமுலா பூச நகையை வாங்கி கொடுத்துட்றாங்க. நான் சொல்றேன், இது கூட நமக்கு என்னத்துக்கு? யாரை பார்த்து பிரியப்படுத்தணும்? யாரை என்னது திருமணமான பெண்கள்லாம் இல்லையான்றதுக்கு தான் இந்த தமிழக கலாச்சாரத்தில் தாலி போடுற ஒரு பழக்கம் இருக்கு, அவ்வளோதாங்க. அதுக்கு பின்னால் உள்ளதெல்லாம் ஒரு ஆடம்பர பொருள் தானே. இது எதற்கு? வேண்டாம்னு வச்சு பாருங்களேன் அப்படின்னு சொன்னா, அதாவது இங்க என்ன சொல்றாருன்னா, பரிசுத்தனை பற்றின அறிவும் ஞானத்துக்கு கற்கவும் இல்லை, பரிசுத்தனுடைய அறிவை அறிந்து கொள்ளவும் இல்லை என்று சொல்றாரு. சரி, இந்த பரிசுத்தனின் அறிவு என்று சொல்லுகிறது, அது சாதாரணம் என்று நீங்க நினைக்கிறீங்களா? பரிசுத்தனை பற்றின அறிவு அது நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், நீதிமொழிகள் 9:10 சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தரின் அறிவே அறிவு. நம்ம அறிவு அந்த அறிவோடு நம்ம அறிவு ஒப்பிட முடியுமா? அதனால்தான் நான் பரிசுத்தருடைய ஞானத்துக்கு கற்கவும் இல்லை, அவருடைய அறிவை அறிவும் இல்லை என்று தன்னை அந்த நிலவையில் தாழ்த்துகிறார். சரி, முடிவரைக்கு வந்துடுவோம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன் அப்படின்னு சொல்றார். அதாவது தாவீதை விட்டு திரும்பி போய்விட்டார், ஆசாப் சங்கீதக்காரனை விட்டு ஆண்டவர் திரும்பி போய்விட்டார், ஆகூரை விட்டு ஆண்டவர் திரும்பி போய்விட்டார்.
இவங்க கூப்பிடாம அவர் வரவே மாட்டார். வாசற்படின்னு தட்டுகிறேன், கதவை திறந்தா உள்ள வருவேன், இல்லைன்னா நான் வெளியே போயிடுவேன். திறக்கிறதுக்கு உள்ள நீ தான் தாள் போட்டிருக்கிற திற. அவங்க திறந்தாங்கன்னா நாசமா போனாங்களா ஆண்டுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாதுங்க. எல்லாம் இருந்தது, பணம் பொருள் எல்லாம் இருந்தது, ஆண்டவர் இல்லை. இப்ப என்ன நடக்கிறது என்று சொன்னால், திரும்பி போய்விடுவேன் சொன்ன ஆண்டவர் தங்கள் ஆபத்திலே என்னை கருத்தாய் தேடுவார்கள் சொல்றாரு. ஆண்டவரே நீர் திரும்பி வர வேண்டும் அப்படி சொல்லி அவங்களுக்கு ஒரு உணர்வு வந்த பொழுது அவங்க திரும்பி வந்தாங்க. எப்படிப்பட்ட உணர்வு இல்லை? தங்களுக்கு வந்த ஆபத்தில், அதான் நீங்க வாசிக்கிறோம், தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். 107 சங்கீதத்தை படிச்சு பாருங்க. அதை நீங்க வீட்டில் போய் தான் படிக்க, நீங்க படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அவர்களுக்கு வந்த ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆண்டவர் அந்த ஆபத்திலிருந்து அவளை விடுவித்தார். அவர்கள் கர்த்தரை ஸ்தோத்தரித்தார்கள் என்று எழுதி. அந்த ஆபத்தெல்லாம் தற்செயலாக வரவில்லை. அவருடைய நம்பிக்கையை சீர்குலைக்கிற அளவிற்கு ஆண்டவர் ஆபத்துக்களை அனுப்பினார். வேற வழி இல்லாம அவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க. சரி, காரியம் இல்லாதனால நான் வர்றானேன்னு சொல்லி ஆண்டவர் தள்ளல. அவன் அப்படியாவது குற்றத்தை உணர்ந்து வர்றான்ல, அவனை நான் அங்கீகரிக்கலைன்னா வேற உலகத்துல யார் அங்கீகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிரச்சனை கொடுமையா இருந்தது. அந்த ஆபத்து அவர்களுக்கு கொடுமை, ஆண்டவருக்கு அது பெரிய கொடுமை அல்ல. லகுவாய் அந்த கொடுமையிலிருந்து அவர்களை விடுவித்தார். ஆண்டவருக்கு 2 ஆயுதம் இருக்குங்க. உங்களை சரியான வழிக்கு கொண்டு வர்றதுக்கு 2 ஆயுதம் இருக்கு. ஒன்று, எவ்வளவு அன்பை ஆண்டவர் காண்பிக்க முடியுமோ காண்பித்து நீங்க பாவத்தை குணத்து உணர்வடைந்து அவரிடத்துல வரும்படி பொறுமையாய் காத்திருப்பார். நோவாவின் காலத்தில் ஜனங்களை அழிக்கிறதுக்கு முந்தைய நீண்ட பொறுமையோடு காத்திருந்தார் என்று பேதுரு நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் அவர்களுடைய பொறுமையை சோதித்தால் உங்களை அளவில்லாத சிநேகிக்கிற ஆண்டவர் நரகத்தில் போய் நிச்சயமா நாசமா போகாதவர் இருக்கும்படிக்கு, ஆவிக்கிற வாழ்க்கையில கெட்டழிந்த நிச்சயத்துல, அதாவது அக்கினியில் ஆகப்பட்டு தப்பின கொள்ளையை போல போகாதபடிக்கு என்ன சொல்றார் சங்கீதக்காரன், நீர் என்னை வெகுவாய் தண்டித்தும், இதுக்கு மேல தண்டித்தா செத்து போயிடுவான், வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அப்ப 2வது ஆயுதம் சிக்ஷை. எது உங்களுக்கு வேணும்? அன்பு வேணுமா, உங்களுக்கு சிக்ஷை வேணுமா? அந்த நம்மை போன்ற ஆவிக்கிற சபைகளாக செயல்பட்ட அந்த லவோதிக்கேயா சபை, அதை போன்ற ஒரு சபை தான் இல்லை, வேற ஒரு சபையை பற்றி வாசிக்கிறோம். அதாவது உன்னுடைய அன்பை அறிந்திருக்கிறேன், உன்னுடைய ஊழியத்தை அறிந்திருக்கிறேன், உன்னுடைய நற்கிரை முந்தின நற்கிரையை விட பிந்தின நற்கிரை கிரியை அதிகமாக இருக்கிறார் சொல்றார். அந்த ஒரு சபை பற்றி சொல்றார். நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய், அவள் நல்லவளா ஏசபேல், அவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ண அவள் வழி நடத்துகிறாள் அப்படி சொல்லிட்டு அவள் மனம் திரும்ப தவணை கொடுத்தேன். அவள் மனம் திரும்பாத பட்சத்தில் இவளை அந்த சபையிலிருந்து அகற்ற முடியல. ஆண்களுக்கு, அதாவது தேவனுடைய சாயல் மகிமையா இருக்கிற அந்த ஆண்களுக்கு பலவீன பாண்டமான இந்த பெண்ணை ஒன்றும் செய்ய முடியல. பூனகலத்தில் யார் மணி கட்டுறது? ஆண்டவர் இயேசு மணி கட்டுவார். அதான் நடந்ததுன்னு தெரியுமா? ஆண்டவர் சொல்றார், பயங்கரமா சொல்றாரு, அவளை கட்டில் கிடையாக்கி கொள்ளுவேன், அவளையும் அவளுடைய பிள்ளைகளையும், அவளோடு அவளை பின்பற்றி இருந்தவர்களை நான் மிகுந்த உபத்திரவத்தில் தள்ளுவேன் சொல்றாரு. இந்த காரியத்தை எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். வேற 6 சபை பற்றி ஆண்டவர் அப்படி சொல்லல, ஒரு சபை பற்றி சொல்கிறார். இந்த காரியத்தை அதாவது எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அதனால உங்களுடைய குடும்பத்தை எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளுகிற அளவுக்கு நீங்க நடந்துடாதீங்க. வழங்குதா? ஆண்டவரத்தில் திரும்புங்க, தவணை பயன்படுத்துங்க, அப்படித்தான் சொல்ல வேண்டும். ஆண்டவர் திரும்பி வருவதற்கு அவர் கருத்தாய் தேட வேண்டும் என்று சொல்லப்படுகிறதே, கருத்தாய் தேட வேண்டும். சாதாரணமாய் தேடினால் ஆண்டவர் திரும்பி வருவாரா? பேதுரு 4 சிறைக்குள்ள இருக்கிறார், சாதாரணமாக ஜெபித்தால் ஆண்டவர் அவரை விடுவிப்பாரா?
கருத்தாய் ஜெபம் பண்ணாங்க. எத்தனை நாள் ஜெபம் பண்ணாங்க பைபிள் எழுதலை. ஆனால் சிரச்சேதம் பண்ணுகிறதுக்கு முந்தின நாள் ராத்திரியில் ஆண்டவர் வந்து தூதன் வந்து அவனை விடுவித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால அதாவது சிக்ஷை வருவதற்கு முந்தி நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பணும். கருத்தாய் தேட வேண்டும், கருத்தாய் தேட வேண்டும். நீங்க ஆரம்பத்தில் எப்படி ஆண்டவரை கருத்தா தேடுனீங்க? நீங்க 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் பார்த்தா 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 2 இடத்துல பார்க்கும்போது ஆசா ராஜாவும் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் முதலில் தேடினார்கள். ஆண்டவர் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். அது 14ஆம் அதிகாரத்தில் வருகிறது. 15ஆம் அதிகாரத்தில் வருகிறது. அந்த ஜனங்கள் மத்தியில மெய் தேவன் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியன் இல்லை, வேதம் இல்லை. எங்கே? ஆசா ராஜாவின் நாட்கள் இல்லை. இது இல்லைன்னு சொன்னா அந்த ஜனங்களை பற்றி நாம என்ன சொல்றது? யோசுவா 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அந்த சாபத்தீடானதை அகற்றுகிற வரையில நான் உங்களோடு இருக்க மாட்டேன் சொன்னார். நிச்சயமா தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. பலஸ்தீனாவுக்கு வந்திருக்க மாட்டாங்க. அவர் அந்த ஆகானை கொன்று போட்ட பிற்பாடு தான் ஆண்டவர் திரும்பி வந்தார். அவர்களோடு இருந்தார். 2 நாளாகமும் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே அபியா யூதாவின் ராஜா, எரபெயாம் இஸ்ரவேலின் ராஜா, அவர் கிறிஸ்தவத்தை பிரஜாதி மார்க்கமாய் மாற்றினவன். அவனுக்கு நிறைய படைபலம், 10 லட்சத்துக்கு மேற்பட்ட படையாளிகளை கூட்டு வந்து அபியாவை இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றி வளர்ந்து கொண்டான். இன்னைக்கு எங்கேயும் போக முடியாது. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? தேவன் உங்களோடு இல்லை, அவர் சேனாபதியா எங்களோடு இருக்கிறார், அவரே எங்களுடைய தேவன் அப்படி சொல்லி அந்த சுத்தின உடனே அவங்க மேல வானத்தை பார்த்து ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, நாங்க ரொம்ப எதிரிகள் சுத்திட்டாங்க, இடுக்கத்தில் இருக்கோமே. ஆண்டவர் அவர்களை முறியடித்தார். அவன் ஜெயம் பெற்றான் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் அந்த அபியா கூட இல்லை என்றால், யூதா ஜனங்களோடு இல்லை என்றால், இந்த எரபியாம் அந்த ஜனங்களை அழிச்சு ஒண்ணுமில்லாம இருப்பான். அந்த அந்த சந்ததியில் தான் ஆண்டவர் வர வேண்டி இருந்தது. யோவான் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் மரியாள் என்ன சொல்றாங்க தெரியுமா? பெத்தானியா மரியாள், ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்திருப்பீரானால் என்னுடைய சகோதரன் மறிச்சிருக்க மாட்டானே. ஆனால் நீர் இல்லாதனால மறிச்சு போனா, அடக்கம் பண்ணிட்டோம், 4 நாளாச்சே அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் நம்மோடு இருந்தால், அதாவது எல்லா பிரச்சனையும் அடக்கி ஆளுவார். பாவ பிரச்சனையா, உலக பிரச்சனையா, எல்லாவற்றையும் ஆளுகக்கூடிய தெய்வம் அவர். அவர் இல்லை என்றால் உங்களால் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது, சித்தி வர முடியாது. வாழ்க்கையில் தோல்விக்கு மேல தோல்வி, அவமானத்துக்கு மேல அவமானம், வெக்கத்துக்கு மேல வெக்கம் வரும். நீங்கள் விசுவாசினா உங்க மனசாட்சியே சொல்லாது. உலகம் அந்த அங்கீகரிக்காது, சபையாராங்க அங்கீகரிக்க மாட்டாங்க. அதனால அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய் விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கருத்தாய் தேடி இருப்பாரு தான் சொல்றாரு. தேடுவார்கள் சொல்றாரு, தேட மாட்டான்னு சொல்லலை. விசுவாசிகளை நான் நம்புவேன், அவிசுவாசிகளை சபைக்குள்ள இருந்தால் கூட நம்ப மாட்டேன். அவங்களுடைய குணம் மாறல, சபைக்கு வந்தாலும் குணம் மாறாது. சபைக்குள்ள சங்கத்துக்குள்ள கொஞ்சம் கூட எல்லா தீமைக்கு உள்ளானு தான் முறையிடுவாங்க. ஆனால் விசுவாசி எவ்வளோ விழுந்து போனாலும் சரி, எவ்வளோ அக்கிரமம் செய்தாலும் சரி, அவிசுவாசிகளோட பாவம் செய்தாலும் சரி, செய்யலாம் என்பதற்கு நான் உபதேசிக்கல. ஆனால் அவன் என்ன செய்வான் தெரியுமா? தன் குற்றங்களை உணர்ந்து, நாளைக்கு சாவு வரப்போகுதுன்னு சொன்னா, ஆண்டவரே நான் இவ்வளவு குற்றம் செய்துட்டேனே, எண்ணி முடியாத குற்றங்கள் அப்படி சொல்லி மனம் திரும்பி கருத்தாய் தேடுவான். அவர்
அதாவது மனம் திரும்பி போய்விடுவேன், தங்கள் ஆபத்தில் கருத்தாய் தேடுவார்கள். அந்த 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, ஐயோ தேவன் இல்லையே, உபதேசிக்கிற ஆசாரியன் இல்லையே, வேதம் இல்லையே என்று சொல்லி அவங்க முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடும் தேடுவோம் என்று உடன்படிக்கை பண்ணி, அப்படி செய்யாதவன் கொல்லப்படுவான் என்ற சட்டத்தை அவங்க கடுமை என்று நினைக்காம அவங்க அப்படி செய்ததுனால ஆண்டவர் வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால யுத்தமில்லாத இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். இந்த கொரோனா வியாதி உலகத்தெல்லாம் பிடித்து ஆயிரக்கணக்கான பேரை கொண்டு போட்டது. இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான பேர் அந்த வியாதியில் பிடிக்கப்பட்டிருக்கலாம். நான் சொல்றேன், இந்த வியாதி வராமை தடுத்திருக்கலாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்திருந்தால். இன்னொன்று, தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய மனுஷனாக இருந்திருந்தால், இந்த மாதிரி பாவங்களை அறிக்கை செய்து ஆவிக்குரிய மனுஷனாக இருந்தால் அவர்கள் அக்கினியின் உக்கிரகத்தை அவித்தார்கள் என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கொரோனா நோயை அவிச்சிருக்கலாம், ஏன் செய்ய முடியல? அற்புத அடையாளம் செய்கிறாங்க என்று சொல்லி ஒரு பெரிய கேங்கே நடக்குது. இந்த செம்மறியாட்டு கூட்டங்கள் எக்கச்சக்கமாக அதில் போய் சேருது. நான் சொல்றேன், இந்த கொரோனா வியாதியை ஒரு 10 பேரை கொண்டு வாங்க, நாங்கள் சோகப்படுத்துறோம், சவாலோட சொல்லுங்க நம்ம கிறிஸ்டியானிட்டியை. 10 பேரை. வெளிநாட்டில் வட இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவம் நான் கேள்விப்பட்டேன். பெரிய விளம்பரம். ஆண்டவர் குருடர்களுக்கு பார்வையளிக்கிறார், சப்பானியில் அடக்கம் பண்ணுகிறார், அப்படியெல்லாம் நோட்டீஸில் பிரிண்ட் பண்ணி பெரிய மறுக்கலாம். மார்க் வருவதில் சும்மா வருவாங்களா? ஒரு 4-5 பேரை ரெடி பண்ணி கொண்டு வந்து அந்த கூட்டத்தை நிப்பாட்டி இந்த 4-5 பேரை சோகப்படுத்து. இந்த கூட்டத்தை விட இன்னும் நிறைய கூட்டத்துக்கு நாங்களும் பணம் செய்கிறோம், நாங்களும் ஆளுகளை கூட்டுறோம். இல்லை என்றால் இந்த கூட்டத்தை இன்னைக்கோட வாஸ் வாங்கிட்டு போயிடும். ஏன் ஜனங்களை ஏமாத்துற? உங்க ஜனத்தை ஏமாத்துற, எங்க ஜனத்தை நீ ஏமாத்துற. ஒரு அற்புதம் கூட அங்க நடக்கல. ஒரு அற்புதம் நடக்குதா? அற்புதம் ஆண்டவர் செய்கிறார் என்பதற்கு நான் 50 வருஷம் அனுபவத்தில் சாட்சி சொல்லுவேன். எத்தனையோ அற்புதங்களை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார், ஊழியத்தில் செய்திருக்கிறார். ஆனா இதெல்லாம் முக்கியம். எது? இந்த அற்புதம் எல்லாம் முக்கியம். அதை விட முக்கியமானது கர்த்தருடைய வசனத்தை கொடுக்கிற முதல் ஸ்தானம். இன்றைக்கு அநேக ஆட்கள் அதை செய்யறதில்லை. அதனால அவர்கள் தங்கள் குற்றத்தை உணர்ந்து திரும்ப மட்டும் தேடும் மட்டும் நான் அவர்களை விட்டு போய்விடுவேன். ஆனால் அவர்கள் என்னை கருத்தாய் தேடுவார்கள். கருத்தாய் தேடுவாங்க. முதல்ல செய்தபடி கருத்தாய் தேடுவார்கள். அப்பொழுது நான் திரும்பி வருவேன். ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறான் தான் நான் நினைக்கிறேன். நம்ம வால்பாறை சபை பொறுத்த மட்டும் ஆண்டவர் இங்கேயும் இல்லை, பரலோகத்தில் தான் இருக்கிறார். உண்மைதானே? ஆண்டவர் இங்கே இருக்காரு, பரலோகத்தில் இருக்கிறார். நீங்க அங்க, அதாவது இங்கே இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறான்னு தப்பா நினைக்காதீங்க. அது சத்தியத்தில் ஒரு அம்சம். சத்தியத்தில் இன்னொரு அம்சம். அவர் அங்கே இருக்கிறார். எப்ப யாரை அவர் கூப்பிடுறீங்களா இல்லை அங்கேயே விட்டுறீங்களா? நீங்க அவர்கிட்ட அங்கே போகணும்ல ஒரு நாள். அப்ப என்ன நடக்கும்? அதனால தேடாதவர்கள் தேடுவார்கள். நான் தேடாத இருந்தேன், தேடுறது இன்றைக்கு என்னை சமர்ப்பிக்கிறேன். நீங்க ரட்சிக்கப்படாத இருந்தால் இந்த தீர்மானத்தை செய்ய, நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தா அந்த தீர்மானத்தை, அந்த ரட்சிக்கப்பட்ட போது என்ன தீர்மானம் எடுத்தீங்க அதே தீர்மானத்தை இன்னைக்கு எடுங்க. அது நல்லது, உங்களுக்கு, உங்க குடும்பத்துக்கு நல்லது, உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது. நான் ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள பரமபிதாவே, நம்முடைய திருக்குமாரன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காகவே நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் எப்பிராயமை விட்டு இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு பரலோகத்துக்கு போகிற அளவிற்கு அந்த ஜனங்கள் நடந்து கொண்டது மகாவசனமான காரியம். அவரை தேடாதவர் மத்தியில் அவர் எப்படி இருக்க முடியும்? குற்றத்தை உணராதவர் மத்தியில் ஆண்டவர் எப்படி இருக்க முடியும்? ஆனால் மனுஷன் தவறு செய்யக்கூடியவன் என்று அவர் அறிந்திருந்தார். அதனால தான் அவர் என்னை கருத்தாய் தேடுவார்கள் என்று சொன்னார். அப்படி என்றால் அவர் திரும்பி வருவார் என்ற சத்தியம் அடங்கி இருக்கிறது அல்லவா? எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, தேவனுடைய ஒரே பேரான குமாரனே, 1000 16 தேவதூருடைய அதிகாரியே,
யெகோவாவே, மேசியாவே, சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவரே, உரிமைக்காரரானவரே, நீர் எங்கள் சபைக்கு திரும்பி வாரும், எங்களுடைய குடும்பத்துக்கு திரும்பி வாரும், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு திரும்பி வாரும். நாங்கள் உண்மை கருத்தாய் தேட இந்த காலையிலே நாங்கள் எங்களை சமர்ப்பிக்கிறோம். நாங்கள் குற்றவாளிகள் தான் ஆண்டவரே, நாங்கள் தண்டனைக்குரியவர்கள்தான் சுவாமி. நாங்கள் உமக்கு முன்பாக மூடர்கள், காரியம் அறியாதவர்கள், மிருகம் போன்றவர்கள் ஆண்டவரே. மனதில் எல்லாரிலும் நாங்கள் மூடர்கள், மனசிற்கேற்ற புத்தி எங்களுக்கு இல்லை. நாங்கள் புழுவானவர்கள், பரிசுத்தரின் ஞானத்தை அறிவை நாங்கள் அறியவில்லையே. அதனால் இந்த காலையில் எங்களை ஒப்புக் கொடுத்தோம் என்றால் எதிர்காலம் எங்களுக்கு மிகுந்த சுபிட்சமாக இருக்கும். அது பிள்ளைகளுக்கானாலும் சரி, குடும்ப ஸ்திரீகளுக்கானாலும் சரி, புருஷர்களுக்கானாலும் சரி, யாருக்கானாலும் சரி, இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வாரி வழங்குவார். அதை கேட்ட அந்த செய்திக்கு எங்களுடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுக்க ஆண்டவரே, தேவகுமாரனே, எங்களுக்கு உதவி செய்வீராக. பிதாவே, இந்த வசனங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உடைய சித்தத்துக்கு எங்களை சமர்ப்பிக்கிறோம். மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுள்ள மேலுடைய பிரசனத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் சகாயமும் நம் அனைவரோடும் உலகெங்கிலும் உள்ள மெய்கிறிஸ்தவ மக்களோடும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். துதி கணமகிமையோமகே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கணமகிமையோமகே, ஓ நீரேராதாயே. சோத்ரா சோத்ரா சோத்ரமே மிக சோத்ரா சோத்ரா